இந்த ஸ்லீவ் டிசைன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் ஒர்க் தான். இதில் பார்டர்லேயே இந்த ஒர்க்கை இந்த கொடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளவுஸ் பீட்டில் இருக்கக்கூடிய கீழ்ப்பக்கம் இந்த கோல்டன் பார்டரை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கொடி மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பஞ்ச் பீட் 4 mm பஞ்ச் பீட், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டோன், அகைன் திரும்பவும் ஒரு பஞ்ச் பீட். ஸோ அதே பார்டரை இதுலேயும் ஒன் டைம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு கொடி, அகைன் திரும்பவும் ஒரு பார்டர், அந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறேன். இந்த பார்டருக்கு மேலே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் ஃபுல்லாக பஞ்ச் பீட் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 mm பீட் எடுத்துருக்கிறேன். 4 mm பீடில் இது 3 mm பீட். ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்த லைன் அகெயின் ஒரு லேயர் செயின் ஸ்டோன், அகெயின் திரும்பவும் இதே 3 mm பீட். செயின் ஸ்டோன் வைக்கும்போது இந்த மாதிரி 3 mm பீடே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் செயின் ஸ்டோன் கூட. இப்போ ஒரு லைன் ஃபுல்லாகவுமே பஞ்ச் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ண போகிறேன். செயின் ஸ்டோன் ப்ளூ அப்ளை பண்ணாமலே பட்டன் ஹோல் மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். செயின் ஸ்டோன் எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பீட்ஸுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே செயின் ஸ்டோன் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 5 பீட்ஸ் கேப் விட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ணால் போதும். எதுக்காக அப்படின்னா, இது வந்து செயின் ஸ்டோனில் மேலே கிளிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிளிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸில் சைட் பார்ட்டில் படும்போது அந்த கிளிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளவுஸோட சைட் பார்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் டபுள் சைடுமே ஒரு 4 or 5 பீட்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி செயின் ஸ்டோனில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லைட்டாக இப்போ க்ளூ போட்டுக்கிறேன். க்ளூ போட்டாலுமே கண்டிப்பாக அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடணும். லைட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5 minutes ட்ரை ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஓரத்துலையும் இந்த இப்போ இந்த செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக தானே இருக்குது, அந்த இடத்துல சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கேப் ஃபுல்லாக மறைகிற மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. இனி அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த செயின் ஸ்டோனுக்கு மேலேயும் ஸ்டிச் பண்ணிடுறேன். என்ன பண்ணல, அப்படியே த்ரெட்டை கண்டினியூ பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டோன் முடிச்சாச்சு. அடுத்து திரும்பவும் அகைன் இந்த 3 mm பஞ்ச் பீட் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ராயல் பிராண்ட் பஞ்ச் பீட். இப்போ இந்த பார்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே உள்ள ஸ்டெப்பை இப்போ நான் பண்ண போகிறேன். இந்த பார்டர்லேருந்து ஒரு 2.5 inches ஹைட் இருக்கிற மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தான் நம்ம அகைன் கொடி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 2 பார்டர் ஒர்க்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த 2 பார்டருக்கும் கேப்பில் செயின் ஸ்டோன் கொடி மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறேன். லைட்டாக க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் அப்படியே அதுக்கு மேலே லைட்டாக க்ளூ போட்டிருக்கிறோம்ல, அதுக்கு மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த கர்வ் ஃபுல்லாக செயின் ஸ்டோன் கொடுத்துட்டேன். ஏண்டி அதுக்கு உள் பக்கமும் இன்னொரு கொடி மாதிரி வந்து அதில் ஒரு ஆரஞ்சு கலர் திலகம் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோனை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி கொடி கனெக்ட் பண்ணுறணும். இதுலேருந்து இந்த அளவு கேப்புக்கு இப்படி வர மாதிரி. ஓகே, இந்த டிசைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டோன் வித் திலகம் ஷேட் ஸ்டோனால் ஃபுல்லாக கொடி ஒர்க் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதை சுற்றி ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வியர் பண்ணும்போது செயின் ஸ்டோன்ஸ் வந்து கலந்து வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த திலகம் ஸ்டோன்ஸுமே ஹோல் உள்ள ஸ்டோன்ஸ் தான். ஸோ ஹோல் இருக்கக்கூடிய ஸ்டோன்னா கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஸ்டோனோட கலர் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த செயின் ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக நான் ஸ்டிச் போடுறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆர் நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டன் ஹோல் மெத்தட்லேயே போடுறேன். ஓகே, இந்த செயின் ஸ்டோன் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஏன்னு என்ன பண்ணுறேன்னா இந்த செயின் ஸ்டோனுக்கு பக்கத்தில் இந்த ட்ராப் பீட் யூஸ் பண்ணி நெருக்கமாக ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஒரு லாக் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் தள்ளி ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு ஸ்டிச் ஒரு லாக் கொடுத்து அப்படியே திரும்ப ரிவர்ஸில். இந்த ட்ராப் பீடை இந்த மாதிரி நீடில் வரிசையாக எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி வி ஷேப்பில் வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு ஸ்டிச் ஒரு லாக் அகைன் திரும்பவும் அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும். தென் அடுத்தது அங்கேருந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக். தென் அப்படியே கீழே ஒரு ஸ்டிச் ஒரு லாக். ஒரு ஸ்டிச் ஒரு லாக். தென் அப்படியே த்ரெட் கீழே. நல்லா சரிவாக போடணும். ஓகே, இப்போ இந்த பார்டர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த பார்டருக்கு பக்கத்தில் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டிசைன் பண்ணுறோம். இதுக்கு ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் அண்ட் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் ரெண்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா நெருக்கமாக தான் வைக்கிறேன், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று. இனி இதோட சென்டரில் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன். ஓகே, ஃபிட்டிங் ஸ்டோன் ஃபுல்லாகவுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். இனி இதுக்கு மேலே சிங்கிள் 4 mm பீட் வச்சு லாக் பண்ண போகிறேன்.
ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாமே ஒவ்வொரு பீட் வச்சு லாக் பண்ணிடலாம். ஒரு 4 mm பீடும் அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடும் வச்சு லாக் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.